ஓகே, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் கிலோவாட் ரேட்டிங், ஃப்ராக்ஷனல் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் லெஸ் தேன் 5 கிலோவாட். இது ரொம்ப வைடான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ஃபேன்ஸ், ப்ளோயர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், மிக்சர், டூல்ஸ், கிச்சன் அப்ளையன்ஸ், அந்த மாதிரி நிறைய சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் யூஸ் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளா இருந்தால் லைக் அனாலிசிஸ் வந்து டஃப்பா இருக்கும். அண்ட் இதோட மெயின் டிராபேக் என்னன்னா, இது வந்து ஒரு லோ பவர் ஃபேக்டர் மோட்டார். இட் இஸ் இன்எஃபிஷியன்ட் தேன் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அதனால ரொம்ப பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸு யூஸ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபுல் கேஜ் ரோட்டர் இருக்கு அண்ட் சிங்கிள் ஃபேஸ் இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டேட்டர் இருக்கு. ஸ்டேட்டர் வைண்டிங்ல சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும். வேற 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர்ல 3 ஃபேஸ் 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மெக்கானிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்ஸ் யூஸ் பண்றோம். 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட்டிங் ஃபீல்டு அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ மோட்டர் வந்து செல்ஃபா ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் தான் யூஸ் பண்றோம் ஸ்டேட்டர்ல. ரோட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கூல் கேஜ் ரோட்டர் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பல்சேட்டிங் ஃபீல்டு என்னன்னா 2 ரொட்டேட்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த எஃப் அப்படின்னு போட்டிருக்கிறதுலாம் வந்து எம்எம்எஃப், ரைட்டா? இது எப்படி வந்து பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 2 எக்ஸ்பிரஷனும் இம்பார்ட்டன்ட். எஃப் பீக் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் காஸ் ஒமேகா டி. அதுல இருந்து எஃப், அதாவது எம்எம்எஃப், டோட்டல் எம்எம்எஃப் ஆஃப் த single phase induction motor. It comprises of 2 components, forward rotating component and backward rotating component. So half Fm cos theta minus omega t plus half Fm cos theta plus omega t. So minus உள்ளது forward rotating field. அப்போ இது வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு இந்த MMF or towards synchronous speedல சுத்திட்டு இருக்கு. இது வந்து பேக்வேர்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்போசிட் டு சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டல் எம்எம்எஃப் வந்து இட் அப்பியர்ஸ் லைக் சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 ரொட்டேட்டிங் ஃபீல்ட். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ லைக் திஸ். இது வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. இது வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ரோட்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்கு. இல்ல நிறைய அனாலிசிஸ்லாம் போட்டிருப்பாங்க. வைண்டிங் ஆக்சிஸ் 0ல இருக்கு. அப்போ எம்எம்எஃப் வந்து இதுல இருந்து தீட்டா டிகிரியில இருக்கும். அப்புறம் அதுல இருந்து ஒரு பீக் எம்எம்எஃப், அந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டுட்டு போவாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துக்கோங்க. 2 ஃபீல்டு ரிவால்விங் தெரியும்னா இதுதான். எம்எம்எஃப் வந்து 2 எம்எம்எஃப் மாதிரி ஸ்பிளிட் ஆயிடும். ஒன்று வந்துட்டு ஃபார்வர்ட் ரொட்டேட்டிங் ஃபீல்டு, இன்னொன்று வந்து பேக்வர்ட் ரொட்டேட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. நீங்களே அப்படி சும்மா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் ஃபேஸ் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் உள்ளது ஃபார்வர்ட் ரொட்டேட்டிங் ஃபீல்டுக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் உள்ளது பேக்வர்ட் ரொட்டேட்டிங் ஃபீல்டுக்கும் சமமாக யோசிச்சுக்கோங்க. ஸோ தட் 2 ரொட்டேட்டிங் ஃபீல்டும் வந்துட்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுறச்ச அப்போ நெட் டார்க் வந்து 0 இருக்கும். அதனால இட் இஸ் அ நான் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து நாட் அ செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். செல்ஃப் ஸ்டார்டிங் தான் அது ஆகாதே தவிர ரன் ஆகும். 2 ஃபேஸ் இருந்தாலும் 2 ஃபேஸ் வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்லிப் இருக்கும், அதனால ரன் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னா 2 ஃபேஸ்ல ரன் ஆகிடும் மோட்டர். ஸோ வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது ஸ்லிப் 2 ஸ்லிப் இருக்கும். அதில் ஒன்று வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லிப்பு, ஒன்று வந்து பேக்வர்டு ஸ்லிப்பு. ஸோ ஃபார்வர்ட் ஸ்லிப்ன்றது ஆஸ் யூஷுவல் நம்ம கால்குலேட் பண்றது எஸ்எஃப் ஈக்குவல் டு எஸ். என்ன ஸ்லிப்போ அதே தான் அது இருக்கும். அண்ட் பேக்வர்ட் ஸ்லிப்ன்றது நம்ம கால்குலேட் பண்ற விதம் மாறுது. பிகாஸ் இது வந்து ஆப்போசிட் சைட்ல ரொட்டேட் ஆகுது. அப்போ மைனஸ் என்னன்னு இங்கே எடுக்கிறோம், 2 மைனஸ் எஸ்ன்னு கிடைக்கும், ரைட்டா? ஸோ எஸ்பி வந்துட்டு 2 மைனஸ் எஸ்ன்னு கிடைக்கும். இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃபார்வர்ட் ஸ்லிப் அண்ட் பேக்வர்ட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஸ்டாண்ட் ஸ்டில்ல இது ரெண்டு ஸ்லிப்பும் எப்படி இருக்கும்? ஸ்டாண்ட் ஸ்டில்னா நமக்கு தெரியும் ஸ்பீடு ரோட்டர் ஸ்பீடு இருக்காது. அப்போ ரெண்டு ஸ்லிப்புமே ஈக்குவலாக இருக்கும். இன்டியூசிங் ஈக்குவல் கரண்ட் இந்த ரோட்டர். அதனால தான் ரோட்டர் வந்துட்டு சுத்த மாட்டேது ஸ்டாண்ட் ஸ்டில்ல. ஓகேவா? ரைட். நார்மல் ஆப்ரேஷனில் வந்துட்டு எப்போவுமே பேக்வர்ட் ஸ்லிப் வந்து இட் இஸ் மோர் தேன் த ஃபார்வர்ட் ஸ்லிப். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அனாலிசிஸ் பார்ட் தான். ஸோ எம்எம்எஃப் ஆஃப் ஃபார்வர்ட் ஸ்லிப் வந்துட்டு ஃபீல்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஏன்னா சேம் டைரக்ஷனில் சுற்றுது. இதே பேக்வர்டில் சுற்றுறது வந்து ஃபீல்டை வீக்கன் பண்ணும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நெட் டார்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் மோட்டர் வந்து சுற்றிட்டே இருக்கணுன்றதுக்காக. ஸ்டாண்ட் ஸ்டில்ல மட்டும்தான் மோட்டர் சுத்தாது, மற்றபடி நார்மல் ஆப்ரேஷனில் மோட்டர் வந்து சுற்றிட்டு தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்ம ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் வரைஞ்சிருப்போம். த்ரீ ஃபேஸ்னாலும் ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் எடுத்து வரைஞ்சிருப்போம். இங்கே வந்துட்டு ஈக்குவல்வே ரெண்டு ஃபேஸ் தான்றதுனால டோட்டலாக இங்கே வரைஞ்சாச்சு. உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரல, காட்டல. லேப்டாப்ல இருக்கீங்களா? லேப்டாப்ல இருந்தா காட்டும், ஆனா இதுல காட்டல. அது என்னன்ட்டு இன்னைக்கு சார்ட் அவுட் பண்ண பாருங்க. இன்னைக்கு வரல உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன். உங்களோட இதுல அலௌட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க செட்டிங்ஸ். இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன், அது உங்களுக்கு கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க உங்க ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இங்கே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ரெண்டு ஃபேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல ரெண்டு ஃபேஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ரோட்டர் சைடை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே. ஸோ x/2 x/2 அப்படின்னு போட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பிடன்ஸ் எல்லாமே இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது ஸ்டேஷ்னரி ரோட்டராக இருந்தால் எப்படி வந்துட்டு மாறுது, ரன்னிங் கண்டிஷனில் எப்படி மாறுது, ஸ்லிப்பு மாறுது. அதனால ரன்னிங் கண்டிஷன்லையும் ஸ்டேஷ்னரி கண்டிஷன்லையும் நம்மளுக்கு இங்கே டூ டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ட் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகலை, இன்னொரு இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ டிசைன் டு ஹாவ் அன்ஈக்குவல் ஸ்ட்ரென்த். இந்த மோட்டர் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒன் மோர் வைண்டிங் ஆன் த மோட்டர் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஆக்சிலரி வைண்டிங் விச் இஸ் அ பேர் குவாட்ரேச்சர் வித் த மெயின் வைண்டிங். ஸோ அது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வைண்டிங் எப்படி இருக்கும், ஸ்மாலர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், தின்னர் வயர். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் 1 மார்க்ல கேட்பாங்க. கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஸோ மறுபடியும் இங்கே பவர் அதே தான், அந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் எழுதின அதே தான் இங்கேயும் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டாக எழுதிட்டு இருக்கோம், ஃபார்வர்ட் பேக்வர்டுன்னு சொல்லிட்டு. அங்கே ஏர் கேப் பவர் எழுதணும், ஞாபகம் இருக்குங்களா? இங்கேயும் ஏர் கேப் பவர் தான் எழுதணும். ஸோ இது வந்து நடுவில், அந்த பவர் ஃப்ளோ டயக்ராமில் நடுவில் வர அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இங்கே வந்துட்டு இருக்கோம். அதனால டார்க் ப்ரொடியூஸ்டு இஸ் given as PG divided by omega s. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ ரெண்டு டார்க் இங்கே கிடைக்கும். ரிசல்டன்ட் டார்க் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ டார்க். அண்ட் வேற என்ன இல்லை இம்பார்ட்டன்ட்னா, அகெயின் இதுவும் ரெண்டு இருக்குது. காப்பர் லாஸ் அட் ஃபார்வர்ட் மோஷன், காப்பர் லாஸ் அட் பேக்வர்ட் மோஷன். ரெண்டு விதமான காப்பர் லாஸ் இருக்கு. அப்போ டோட்டல் காப்பர் லாஸ் electrical power PM, electrical power converted to gross mechanical form. Stator copper loss வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டா P electrical will be equal to air gap loss இல்லையா, பிகாஸ் ஏர் கேப்ல இருந்துட்டு நமக்கு எங்க வருது, ஃபைனலா ரோட்டருக்கு வருது, ரோட்டர்ல இருந்து ஷாஃப்ட்டுக்கு வருது.
ஸோ இதுதான் டூ வைண்டிங் மோட்டர். டூ வைண்டிங் மோட்டர்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிலரி வைண்டிங்கை இன்க்ளூட் பண்ணுறோம் அட் குவாட்ரேச்சர்னா 90 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆர் ஸ்பேஸ், இந்த மாதிரி 2 வைண்டிங்கை இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஃபீல்டு பேலன்ஸ்டாக இருந்தால் இவ்வளோ இருக்குது, ஈக்குவலாக இருக்கும். ஃபீல்டு பேலன்ஸ்டாக இருந்தால் ஆனால் ஆங்கிள் மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கும். அன்பேலன்ஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் புரியும், டைரெக்டாகவே எல்லாமே புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எஃப்எம் அப்படின்னா எம்எம்எஃப் மெயின் ஃபீல்டு, எஃப்ஏன்னா எம்எம்எஃப் ஆக்சிலரி ஃபீல்டு. பேலன்ஸ்டாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அன்பேலன்ஸ்டாக இருக்கும்போது எப்படி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஸ்பிளிட் ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், இதில் ஸ்டார்டிங்க்கு ஒரு வைண்டிங்கும் ரன்னிங்க்கு ஒரு வைண்டிங்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் 1 மார்க்குன்னு சொன்னேன். வைண்டிங் எப்படி இருக்கும், எல்லா மெஷின்லையுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன வித்தியாசமாக இருக்கோ அதெல்லாம் விட்டாமல் படிச்சுக்கோங்க. அதுலலாம் கொஷின்ஸ் கேட்டால் உங்களுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு மோட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு சில பாயிண்ட்ஸ் சேமாக இருக்கும். அப்போ அந்த மோட்டரோட ஆப்ரேஷன், அந்த மோட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்ளிகேஷன், கான்செப்ட், இதெல்லாம் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே ஸ்டார்டிங் வைண்டிங் பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும். நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஃபியூ டர்ன்ஸ் போடணும். லோ இண்டக்டன்ஸ் ஆர் லோ ரியாக்டன்ஸ் இருக்கணும். ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும், ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணணும், அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும். இதே ரன் ஆகும்போது நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் வேணும். லோ ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபியூ டர்ன்ஸ் இருக்கணும். ஸோ தட் ஏரியா வந்துட்டு கம்மியாகுது. மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும்போது ஏரியா வந்து ஜாஸ்தியாகுது, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. இதுதான் இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் அண்ட் ரன்னிங் வைண்டிங். அப்புறம் இதில் வந்துட்டு 4 டைப்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் மோட்டர், 2 வேல்யூ கெப்பாசிட்டர் மோட்டர். பேசிக்காக எல்லாமே வந்துட்டு 2ஆ டிவைட் பண்ணுறது தான், வைண்டிங்கை 2ஆ டிவைட் பண்ணுற மெத்தட்ஸ் தான். ஸோ ஆர் ஸ்டார்ட்ன்றதுல வந்து ஆக்சிலரி வைண்டிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் ஆன பிறகு. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்ல வந்துட்டு கெப்பாசிட்டர் வந்து சீரீஸ்ல இருக்கும் ஆக்சிலரி வைண்டிங்க்கு. ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கெப்பாசிட்டரை வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் கனெக்ட் பண்ணுவோம் அண்ட் அந்த கெப்பாசிட்டர் வந்து சீரீஸ் வித் ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து மெயின் ஃபீல்டில் இருக்க ஃப்ளக்ஸ் வந்துட்டு 0 டிகிரியில் இருக்குன்னு சொன்னால் இதே கெப்பாசிட்டரில் இருக்க ஃப்ளக்ஸ் வந்துட்டு 90 டிகிரியில் இருக்கும். அதுக்கப்புறம் பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் மோட்டர் அப்படின்னா பர்மனண்டாகவே ஒரு கெப்பாசிட்டர் அதில் இருந்துகிட்டே இருக்கும், டிஸ்கனெக்ட்லாம் பண்ண மாட்டோம். அதுவும் 2 ஃபீல்டு நமக்கு கொடுக்கும். 2 வேல்யூ கெப்பாசிட்டர் மோட்டரும் அதே மாதிரி தான், 2 வைண்டிங் இருக்கும், ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ தட் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடைக்கும்ன்ற மாதிரி. இது இல்லாமல் ஸ்பிளிட் ஃபேஸ் இல்லாமல் ஷேடட் போல் யூஸ் பண்ணியும் 2 ஃப்ளக்ஸ் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ ஷேடட் போல் படிச்சிருப்பீங்க, ஒரு ஃபீல்டு போல்ஸை வந்துட்டு ஷேட் பண்ணிப்போம். ஷேட் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து இண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியை எடுக்கும். ஸோ ஷேட் பண்ணாதது அன்ஷேடட் போல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரியும், ஷேடட் போல் வந்து ஒரு இண்டக்டன்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணும். அப்போ நமக்கு மறுபடியும் there is difference in the flux created by main winding and auxiliary winding. அப்போ நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் நடக்கும். சேம் கான்செப்ட் தான் ரிலக்டன்ஸ் ஸ்டார்ட் மோட்டர் இருக்கும். ஸோ ரிலக்டன்ஸ் இங்கே வேரி பண்ண ட்ரை பண்ணுறோம். 2 விதமான ஃபீல்டு கிரியேட் பண்ணி ரிலக்டன்ஸ் வேரி பண்ண ட்ரை பண்ணுறோம். ரிப்பல்ஷன் ஸ்டார்ட் மோட்டர் இஸ் சிமிலர் டு தட், எல்லாமே டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஃபேஸை நம்ம ஸ்பிட் பண்ணணும், 2 ஃபேஸாக கொண்டு வந்துட்டு 2 எம்எம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணுற அந்த கான்செப்ட் தான். ஸோ இந்த 2 வைண்டிங் மோட்டர், 2 வைண்டிங் மோட்டர் அட்லீஸ்ட் மேலோட்டமாக படிச்சுக்கோங்க என்ன அப்படின்றது. ஆக்சுவலாக சிங்கிள் வைண்டிங் மோட்டர் இருக்கும், இதுதான் ஆக்சுவல் மோட்டர், சிங்கிள் வைண்டிங் மோட்டர். இதில் என்ன நடக்குது, எம்எம்எஃப் எப்படி கிரியேட் ஆகுது, ஸ்லிப் எப்படி கிரியேட் ஆகுது, டார்க், பவர் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது,
ஸோ அதில் இருக்கிற ட்ராபேக்கை எரடிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம 2 வைண்டிங் மோட்டர் வரும். ஸோ அந்த 2 வைண்டிங் மோட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து தெரிஞ்சுக்குவோம். ரைட்டா, அவ்வளோ படிச்சா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ரைட், இது வந்து 2 மோட்டருக்கு காமனாக கொடுத்துருக்கேன், 3 ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு. பிரேக்கிங் மெத்தட்ஸ், பிளக்கிங் ஆர் கவுண்டர் கரண்ட் மெத்தட் சேம் டிசி மெஷின்ல என்ன படிச்சோமோ அதே தான். பிளக்கிங்ல என்ன பண்ணுவோம், கவுண்டர் கரண்ட் மெத்தட்ல ஃபீல்டு கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இன்புட் பவரை கட் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டு ஸோ பவர் எல்லாத்தையும் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை டிசிபேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவோம் பிரேக்கிங். ரீஜெனரேட்டிவ் மெத்தட்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய, அதாவது உங்களோட அவுட்புட் மோட்டரை வந்து ஜென்ரேட்டரா ரன் பண்ண வச்சு பவரை வந்து சப்ளைக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி. ஸோ ரீஜெனரேஷன் அப்படின்னா சப்ளை கிவன் ஃப்ரம் லோடு டு சப்ளை, பவர் கிவன் ஃப்ரம் ஆர் எனர்ஜி கிவன் ஃப்ரம் லோடு டு சப்ளைன்றது அந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ஸ் நம்ம பிரேக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபேக்டர்ஸ் கவர்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இதெல்லாம் 1 மார்க். இதெல்லாம் பேஸ் பண்ணி இண்டக்ஷன் மோட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ், ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் R2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த R2 வச்சு தான் நம்ம ஃபுல் கான்செப்ட்ஸுமே பார்த்துருக்கோம். ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் டார்க்கு, ஸ்டார்டிங் கரண்ட்டு, மேக்ஸிமம் டார்க்கு, எல்லா கான்செப்ட்டுமே இந்த R2 வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஏர் கேப் லென்த் அகேன், ஏர் கேப் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஃப்ளக்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், கோர் லாஸ் ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் தாண்டி தான் நமக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். அண்ட் ஷேப் ஆஃப் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர் டீத் அண்ட் ஸ்லாட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர் டீத் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக தான் மேக்னெட்டிக் லாக்கிங் நடக்கும், காகிங் கிராலிங்லாம் நடக்கும். ஸோ இது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ல என்னன்னா அன்பேலன்ஸ்டு சப்ளை, 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கணும். அது அன்பேலன்ஸ் சப்ளை இருந்தால் என்ன நடக்கும், ஹீட்டிங் நடக்கும். ஹீட்டிங் நடந்தால் இன்சுலேஷன் டேமேஜ் ஆகும். லோடிங் பண்ணும்போது என்ன ஆகும், லைன் ஃப்ரீக்வன்சி, லைன் வோல்டேஜ் எல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணும். பிரேக்குன்னு 1 ஃபேஸ், ஒரு ஃபேஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். ஆனால் 57.7% வரைக்கும் தான் நம்ம லோட் பண்ண முடியும். அதாவது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ல கூட பார்த்தோம், ஓப்பன் டெல்டால ஒர்க் ஆகும். ஓப்பன் டெல்டால இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சப்ளையர். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.